கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாக, யெகோவா ஷம்மாவாக நம்மோடு இருந்து இந்த கொடுமையான கொரோனா லாக்டவுன் காலங்களில் அற்புதமாக நம்மை வழிநடத்தி, நம்மை போஷித்து, நம்மை காப்பாற்றி, நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஓப்பனிங் ப்ரேயர் சிஸ்டர் ரேச்சல் அவர்கள் பண்ணுவாங்க. ஹலோ, கேக்குது, பண்ணுங்க. ஜெபம். அன்பின் தகப்பனே, ஆசீர்வாத கர்த்தரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஜெப கூடுகையை நீ வாய்க்க செய்து ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க நீ கிருபை செய்து இருக்கிறீர் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்கு தத்தங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் தியானித்து வருகிறோம். அதை எங்கள் இருதயத்திலே ஏற்று கர்த்தாவே, அதை அபியாசப்படுத்த நீ கிருபை செய்தரணும் ராஜா. நேற்றைய தினத்திலும் சுவாமி நூற்றுக்கு அதிபதியை விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். இந்த தகப்பனை தேவனின் வார்த்தையில் கர்த்தாவே வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் தகப்பனே. இன்றைய தினத்திலும் நீ கொடுக்க இருக்கும் மன்னாவை நாங்கள் கவனமாக கேட்டு கர்த்தாவே அதை அபியாசப்படுத்த நீ கிருபை செய்தரணும். இந்த ஜப வேளை முழுவதிலும் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. கர்த்தாவே, வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் பலப்படுத்தும். கவனமாய் நாங்கள் உமது வசனத்தை தியானிக்க கிருபை செய்தரணும். எந்த வித இடர்பாடும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே உமது வசனத்தை தியானிக்க நீர் கிருபை செய்யும். அண்ணனுக்கும் அக்காவுக்கும் வேண்டிய ஞானத்தையும் தந்து நீர் பேசும் தகப்பனை நீர் வழி நடத்தும் ராஜா. முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்தியும் அது பாடுபடியிலே ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். இப்பொழுதும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்ற பாடல். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்து வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்களை காணாவிட்டால் நாங்கள் உயிர் வாழவே முடிஞ்சிருக்காது சுவாமி. எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைத்த நேரத்தில் உமது கரம் வந்து எங்களை தூக்கி எடுத்த கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக இறங்கி வந்த ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஒளியானவரே ஸ்தோத்திரம். உங்கள் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நேற்று ஒரு அருமையான சத்தியத்தை பார்த்தோம். நூற்றின் அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்தோம். ஆண்டவர் ஒரு கட்டளை அனுப்பிச்சார். உன் விசுவாசப்படி ஆக கடவுது கட்டளை. அந்த நூற்றின் அதிபதிக்கு அது குறிச்சு ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஏதோ ஒரு சஜஷன் இல்லை, ஏதோ ஒரு அறிவுரை அல்ல, அது ஒரு கமாண்ட். இங்கிலீஷில் சொல்லணும்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். கமாண்ட். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்கு வார்த்தையில வல்லமை இருக்கு. அதை ஒரு கமாண்டாக அனுப்புறார். கமாண்ட் என்னது? யாரும் செய்யலாமா செய்ய வேணுமா இப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிலிட்ரி வேர்ட். நூற்றின் அதிபதி தெரியும், இது மிலிட்ரி வேர்ட். சொன்னா செய்தா ஆகணும். போ என்றால் போகணும், வா என்றால் வரணும். கமாண்ட். சங்கீதம் 147:15 சொன்னோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார். இதே இது இங்கிலீஷ் பைபிள்ல NIV வெர்ஷன்ல நீங்களாம் வாசிக்கணும். எல்லாட்டி ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா? God sends his command to earth. அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் செல்கிறது. His word moves swiftly. Hallelujah. நேத்து மகா தீவிரமாக உங்க வாழ்க்கையில பாய்ந்திருக்கும், உங்க உள்ளத்துல பாய்ந்திருக்கும். ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஒரு கொடிய வேதனையிலிருந்து நீங்க கூடுது. There was power in the word that we spoke yesterday. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வல்லமுள்ள சத்தியத்தை பார்க்க போறோம். எல்லாரும் தெரிஞ்ச பகுதி. நீங்க பேசேஜ் அமைச்சிருக்கும் யோசிப்பீங்க, என்ன இதில் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. நான் இதை 100 மேலே கேட்டேனே, நான் 100 மேலே வாசிட்டேனே, இப்படிலாம் சொல்லிக்கலாம் இல்லையா? மத்தேயு 14 அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள். இந்த பகுதி 5 அப்பங்களை பற்றி அல்ல, 2 மீன்களை பற்றி அல்ல, 15,000 ஜனங்களை பற்றி அல்ல. அப்ப எதை பற்றியது? அதான் நீங்க பார்க்க போறோம். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் ஒரே அற்புதம் சொல்லப்பட்டிருக்குன்னா இதுதான். 4 சுவிசேஷர்களும் வேற வேற ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி வேறு விதமாக எடுத்து சொல்றாங்க. ஆனா 4 பேருக்கு ஒண்ணு தேவை. இந்த அற்புதம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு தேவை, ஒரு கட்டாயம். அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை தான் நீங்க பார்க்க போறோம். ஏன் இந்த 4 சுவிசேஷ எழுத்தாளர்களும் இந்த ஒரு அற்புதத்தை அருமையாக எழுதியிருக்காங்க. வேற எந்த மிராக்களுக்கும் இப்படி எழுதி கொடுக்கல, இடம் கொடுக்கல. Praise God. முதலாவதாக நான் இன்னைக்கு சம்பவத்தை ரொம்ப சொல்லலை, ஏன்னா சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. திரளான ஜனங்கள் கேட்டுட்டே இருக்காங்க. மெய் மறந்து பசி மறந்து கேட்டே இருக்காங்க. இயேசுக்கு தெரியும் இவங்களுக்கு ஆத்மால வார்த்தை மீது பசி. அதே மாதிரி அவங்களுக்கு வயிறுன்னு இருக்கு, வயிறுலையும் பசி. நான் ஆத்மாவுக்கு மட்டும் நான் ஆகாரம் கொடுக்கல, வயிற்றுக்கும் நான் ஆகாரம் கொடுக்கிறேன். நானே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் நான் கொடுக்கறதுக்காக வரல. நானே உலகப்பிரமான சரீர தேவையும் சந்திக்க வந்திருக்க தேவன். ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்காக சாப்பாடு கொடுங்கன்ட்டு. தேய்த்து போறாங்க சீஷர்கள். அப்ப அற்புதம் நடக்குது. இதான் சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு என்ன பேசுகிறார், என்ன சத்தியத்தை எடுத்து சொல்றார். Praise God. இயேசு சொல்ற வார்த்தை, நீங்களே அவர்களுக்கு
போஜனத்தை கொடுங்கள். யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து. நீங்களே அவர்களுக்கு போஜனத்தை கொடுங்கள், நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. சீஷர்களுக்கு நல்லா தெரியும் இந்த தேவை, நீட் எவ்வளோ பெருசு. 15,000 பேர் கிட்டத்தட்ட அழகாக சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அறகுற வயிறு நிரம்பத்தக்கதாக சாப்பாடு கொடுக்கணும்னா கூட அதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும். பணம் இல்லை. பணம் இருந்தாலும் இது எங்கேயோ ஒரு வனாந்தரத்தில் இருக்கு, சாப்பாடு இல்லை 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 என்பதை உணர்றாங்க. ஹல்லேலூயா. இதே பகுதி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அது அருமையான இன்னொரு வார்த்தை, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தை. சீஷர் சொல்றாங்க, போதாதே போதாதே. இம்மாத்திரம். எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாலும் இது எம்மாத்திரம். இதெல்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தைகள். போதாதே நம்ம எத்தனை யூஸ் பண்றோம். போதாது, எனக்கு ஞானம் போதாது, எனக்கு சக்தி பத்தாது, எனக்கு அறிவு போதாது, எனக்கு சிபாரிசு பத்தாது, பல வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா? இந்த போதாதே என்ற வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் ஸ்டேஜ் 1. நான் என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு முடியாது, நான் ஒரு குறைவுள்ள மனுஷன். I have my own limitations. ஏன்னா ஒரு குறைவான ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே சீஷர் என்ன சொல்றாங்க? அப்போ உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடலாமே. பாருங்க, அவங்க அவங்களுடைய நிலையை பார்க்கும்போது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதை செய்ய முடியாது, ஆகவே திருப்பி அனுப்பிச்சிடலாம். நான் என்னுடைய தகுதியை, என்னுடைய சக்தியை, என்னுடைய பலத்தை, என்னுடைய ஞானத்தை பார்க்கும்போது நிறைய வாய்ப்புகளை, கர்த்தர் சொல்லும் காரியங்களை தட்டி கழிக்கிறேன். முடியாது, பத்தாது, செய்ய முடியாது. ஸ்டேஜ் 1 ஆண்டவரை சொல்லும், ஆண்டவரே என்னால முடியாது. நேற்று பார்த்தோம் இல்லையா? 102 அதிபதி வந்தான். ஆண்டவரே, வேலைக்காரன் கொடிய வேதனையில அகப்பட்டு ரொம்ப இமிசப்படுறான். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஸ்டேஜ் 1. நானும் நீங்களும் இதை உணர்வு. இதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவருக்கு சாப்பாடு கொடுங்க. உணர்வு, ஃபர்ஸ்ட் உணர்வு. என்னால, ஏன் சக்தினால, ஏன் சுய பலத்தினால, ஏன் சுய ஞானத்தினால என்னால முடியாது. என்னுடைய எனக்கு என்னது உணர்வு? போதாதே. 2வது, இவங்கிட்ட பணம் இல்லை, சாப்பாடு இல்லை. இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் இல்லை. பணம் இருந்தாலும் சாப்பாடு இல்லை. ஸ்டேஜ் 2 என்னது? பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஆனா இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்ட்ட குறைவு, என் ஆண்டவர்ட்ட நிறைவு. ஏன்ட்ட குறைவு, என் ஆண்டவர்ட்ட நிறைவு. ஏன்ட்ட இன்சஃபிஷியன்சி, போதாமை, அவர் இருக்கிறார். அவர் போதுமானவர். He is all sufficient. இந்த உணர்வை கொடுக்கிறார் ஆண்டவர். முதல் ஸ்டேஜ் என்னது? போதாது, எனக்கு குறைவு. 2வது ஸ்டெப் என்னது? அவர் நிறைவு. I am not able, he is all able. Praise God. Hallelujah. இயேசு உங்களுடைய என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் அவரை சார்ந்து வாழணும். I must depend on God. Hallelujah. கோலியாத் எதிர்த்து நிற்கிறதுக்கு தாவீது. இந்த கதையை நம்ம பார்த்தோம்.
நம்ம சின்ன பிள்ளைய பார்க்கும்போது இதே கதையை கேட்கும்போது தாவீது ஹீரோ. இன்னைக்கு அதே சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஹீரோ. ஏன் ஆண்டவர் ஹீரோ? தாவீது ஆண்டவரை சார்ந்தான். டேவிட் டிபெண்டட் ஆன் காட். போர்ச்சியவர்கள் சவுலு தங்க பலத்து மேல சார்ந்திருந்தாங்க. பயம் முடியல. தாவீது வந்தா, இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். ஐ டிபெண்ட் ஆன் காட். நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன். ஹalleluya, praise God. நீங்க ஒருவேளை நீங்க உங்களை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். பல காரியங்கள், பல வாய்ப்புகள், ஆண்டவர் சொன்ன அநேக காரியங்கள். சீஷர் சொன்னாரு, நீங்க ஒரு சாப்பாடு கொடுங்கள்னாங்க. இவங்க சொன்னாங்க முடியாது, இவங்க அனுப்பிச்சிடலாம். ஆண்டவர் உங்களோட பல காரியங்களை பேசியிருக்காரு. உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க என்னால முடியாது, எனக்கு போதாது. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை சார்ந்து கொள்ளு. கர்த்தர் இன்னைக்கு சார்ந்து கொள்ளுங்க. நான் பலவீனமான மனுஷன், ஆனா அவர் பலமுள்ளவர். நான் சுகவீனமானவர், அவர் என்னுடைய பரம வைத்தியர். எனக்கு யோசனை இல்லை, ஆனா அவர் யோசனைகள் பெரியவர். என்னால் செய்ய முடியாது, அவர் செயலில் வல்லவர். எனக்கு தரித்திரம், அவர் ஐஸ்வர்யவான். ஹalleluya. நீ உடனே சொல்லலாம், நான் ரொம்ப வயசாகி போச்சு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சீஷா தான் சொன்னாங்க, சாப்பாடு இல்லை, பணம் இல்லை. நாம் ஒருவேளை சொல்லலாம், எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு உதவி இல்லை. ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் என்னது? பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார். வயசாகி போச்சு, உதவி இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார். மார்க் இல்லை, சிபாரிசு இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னு நீ ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனால் மார்க் இல்லை, சிபாரிசு இல்லை, இயேசு இருக்கிறார். நிறமில்ல, பணம் இல்லை, மகளுக்கு கல்யாணத்துக்கு பிரச்சனை. செகண்ட் ஸ்டேஜ், நான் அவரை சார்ந்து இருக்கும்போது, நீங்க அவரை சார்ந்து இருக்கும்போது என்ன சொல்ல போறீங்க? நிறமில்ல, பணம் இல்லை, இயேசு இருக்கிறார். ஹalleluya, praise God. அதான் பவுல் அழகா சொல்றாரு, என் பலவீனத்தில், ஹalleluya, என்னுடைய குறைவில், என்னுடைய பற்றாக்குறையில், என்ற சாப்பாடு இல்லை, என்ற பணம் இல்லை, அப்பொழுது அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹalleluya. எங்க இருந்தால் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. எங்க இருந்தால் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உங்ககிட்ட அது இல்ல, இது இல்ல, உங்ககிட்ட இயேசு இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில இயேசு இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். உங்க குறைவை போய் எடுத்து சொல்லுங்க, எனக்கு போதாது, நீங்க போதுமானவர். என்னுடைய குறைவு அவருடைய நிறைவு. My insufficiency, his sufficiency. My weakness, his strength. என்னுடைய பலவீனம் அவருடைய பலன். என்னுடைய போதாமை அவர் போதுமானவர். ஹalleluya. ரெண்டாவது சத்தியம், முதல் பார்த்தோம், இயேசு என்ன சொன்னாரு? நீங்களே இவருக்கு போஜனத்தை கொடுங்கள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றது, யோவான் 6:10 நீங்க எல்லாரையும் பந்தி உட்கார வைங்க, 50 பேராக. சீஷர்ட்ட சொல்றார். அற்புதம் பாருங்க. இப்போ பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. நீங்க இருந்தீங்கன்னா, நான் இருந்தேன்னா என்ன செய்திருப்போம்? ஒரு விசை யோசிச்சு பாருங்க. ஒரு விசை இந்த இதுக்கு மனசுல ஒரு பதில் கொண்டாண்டோம்னா, இப்ப செக் பண்ணி பார்க்க போறோம். வேதம் என்கிட்ட என்ன பதில் எதிர்பார்க்குது, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, ஏன் சாதாரணமாக என்னுடைய அறிவு என்ன பதில் சொல்லுது, என்னுடைய நாலேஜ், என்னுடைய பழைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பதில் சொல்லுது. சீஷர் என்ன பண்ணாங்க? உட்கார வச்சாங்க. ஹalleluya, ஹalleluya. சீஷருக்கு புரியல. இங்க இருக்குது 5 அப்போ 2 மீன், இருக்குது 15,000 பேர். இயேசு சொல்லுறாரு, இவங்களை உட்கார வைங்க. யோவான் 6:10 புரியல, ஆனா கீழ்ப்படிந்தார்கள். ஒபீடியன்ஸ். உங்க வாழ்க்கையில நீங்க கீழ்ப்படியும் போது, ஏன் வாழ்க்கையில நான் கீழ்ப்படியும் போது அற்புதம்.
ஒருவேளை யோசிக்கலாம், நிறைய பேர் அற்புதம் அற்புதம் சொல்றாங்க, என் வாழ்க்கை நடக்கல. ஜஸ்ட் செக்அப், ஜஸ்ட் ஒரு யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, சோதித்து பாருங்க. நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? உங்களுக்கு புரியாத விஷயத்தை ஆண்டவர் சொல்லும் போது நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அற்புதம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இங்க என்ன நடந்துச்சு? மரியாள் சொன்னாங்க, அவர் சொல்றபடி செய்யுங்க, அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். கீழ்ப்படியாம இருந்தாங்கன்னா இருக்கும் அன்னைக்கு திண்டாட்டம், குறைவு. கீழ்ப்படிந்த போது கொண்டாட்டம். திண்டாட்டம் என்ன மாறிச்சு? கொண்டாட்டமா மாறிச்சு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு திண்டாட்டம் இருந்துச்சுன்னா கீழ்ப்படிங்க, வாழ்க்கையில கொண்டாட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனசுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது உங்களுக்குள்ள. நான் கீழ்ப்படிச்சுக்கலாமே, அன்னைக்கு நான் அந்த காலகட்டத்தில் அப்படி கீழ்ப்படிச்ச நல்லா இருந்திருக்குமோ, அற்புதம் நடந்திருக்குமோ. இட்ஸ் நாட் டூ லேட். அருமையானவர்களே, இட்ஸ் நாட் டூ லேட். இன்னும் தாமதமாய் போல, இன்னும் செய்யலாம். நீங்க இன்னைக்கு ஆண்டவரே, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நான் செய்யல, இன்னைக்கு ஆண்டவரே நாம ஏற்றுக்கொள்றேன், உன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். டுடே, இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி வேதம் ரொம்ப பிரமாதமா சொல்லுது இல்லையா? ஏன் ஒரு யூஸ் பண்ண என்னைய மாதிரி அவனும் நிறைய மிஸ்டேக் பண்ணார் இல்லையா? ஆபிரகாம் உங்களை மாதிரி அவரும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணார் இல்லையா? ஆனா ஏன் ஆபிரகாமை பைபிள் இப்படி ஒரு மாடலை கூட நிப்பாட்டுது? நம்ம ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா ஆண்டவர் சொன்னாரு, உன் வீட்டை விட்டு போ, உன் குடும்பத்தை விட்டு போ, உன் தேசத்தை விட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அருமையான வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாம் சென்றார். ஆபிரகாமுக்கு புரியல, எங்க போறோம்னு தெரியாது, ஆனா கீழ்ப்படிந்தார். He obeys. Praise God. Hallelujah. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நோவாக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவர் சொன்னது. ஒரு பிட்டு புரிஞ்சிருக்காரு, 1% புரிஞ்சிருக்காரு. ஆண்டவர் சொன்னாரு மழை வர போகுதுன்னாரு. நோவா காலத்துல மழையவே பார்த்தது கிடையாது. வெள்ளம் வர போகுதுனாரு, வெள்ளத்தையே பார்த்தது கிடையாது. கப்பலை கட்டினார், கப்பலே பார்த்தது கிடையாது. ஆனா 120 வருஷம் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. 120 வருஷம் சாதாரண கீழ்ப்படியில. ஊர்க்காரங்களாம் விசில் அடிச்சாங்க, கேலி பண்ணாங்க, ஜோக். நோவா ஒரு பெரிய முட்டாள் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாம் இவரை பற்றி தான் கேலி கூத்தல் நடந்திருக்கும். ஆனா கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லலாம். கீழ்ப்படிந்தால் உங்க வாழ்க்கையில் அற்புதம் இருக்கு, நிறைய சொல்லலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல இயேசு சூம்பிய கையோட மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் கையை நீட்டு. அந்த மனுஷனுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காரு. கையை நீட்டினார். ஹல்லேலூயா. மறு கையை போலாச்சு. ஹல்லேலூயா. சூம்பி போன வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை, நிரம்பிய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு வேலை கீழ்ப்படியணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவங்களோடு சொல்றாரு, விசுவாசம் மூலமாக தான் கீழ்ப்படியும். அறிவுனால அல்ல, திறமையினால் அல்ல, விசுவாசம் அடிப்படையில் தான் கீழ்ப்படியும். சொல்லுறவர் என் ஆண்டவர், சொல்லுகிறவர் நல்லவர், சொல்லுகிறவர் என்னை நேசிக்கிறவர், சொல்லுகிறவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, இவங்க கீழ்ப்படிச்சாங்க, அதே போல அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனும் கீழ்ப்படிச்சான். யார்ட்டப்பா சாப்பாடு இருக்கு அப்படின்னு கீழ்ப்படிது, அண்ணே மாமா இந்தாங்க மாமா. அவனுக்கு புரிஞ்சிருக்காது இத்தனை காரியம் வச்சு என்ன நடக்க போகுது. ஆனா கீழ்ப்படிதல். ஏன்ட்ட உள்ளதை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், உங்ககிட்ட உள்ளதை கொடுங்க, நான் அற்புதம் செய்கிறேன். நீங்க நினைக்கலாம் என்கிட்ட உள்ள கொஞ்சம் போல திறமை தானே,
அன்னைக்கு ஆண்டவர் 15,000 பேரை போஷித்திருக்கலாம். இந்த 5 அப்போ 2 மீன் இல்லாமலே போஷித்திருக்கலாம் இல்லையா? நீ அக்ரி பண்றீங்க. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஏன்ட்ட உள்ளதை கொடுக்கணும். உங்ககிட்ட உள்ளதை இன்னைக்கு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. கொஞ்சம் பாட திறமை இருக்குல்ல, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல, ஒரு 10 பேர் 15 பேர் நீ சொன்னா ஒரு 5 நிமிஷம் காது கொடுப்பாங்கல்ல, அதை நீங்க உபயோகப்படுத்துங்க. அதை ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் வாழ்க்கை அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்ககிட்ட உள்ளதை கொடுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். உங்க சரீரத்தை நீங்க பலியாக, ஜீவ பலியாக கொடுங்கன்னு வேதம் சொல்லுது. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. பவுல் இங்க என்ன மீன் பண்றாருன்னா, என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, பலியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? புத்தி உள்ள ஆராதனை, அதான் ஜீவ பலி. பலி பழைய ஏற்பாடு விடும்போது ஒரு ஆடையோ ஒரு புறாவையோ ஒரு மாடையோ பலிட்டாங்கன்னா முழு சரீரத்தை முழு பலியும் ஆண்டவர் சமுதிரம் வைக்கணும். கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு கொடுக்க கூடாது. அதைத்தான் அவர் மீன் பண்றார். உங்க சரீரத்தை, அந்த அடிக்கப்பட்ட ஆற்றினுடைய முழு சரீரத்தை, உங்க முழு வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அருமையான சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்க்கிறாரு? உங்க நேரத்தை நீ சொல்லலாம், நான் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறேன், ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் கொடுக்குறேன், மிச்செல்லாம் ஏன் நேரம், ஏன் நேரத்தை ஏன் வழியில் உபயோகப்படுத்துவேன். ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு? என்னுடைய முழு நேரம், மை ஹோல் லைஃப், முழு வாழ்க்கை. பிரைஸ் காட். பயப்படாதீங்க. ஆண்டோடைய 24 மணி நேரம் கொடுத்தா அவர் என்னவும் பண்ணிடுவாரோ? இல்லை. கர்த்தர் அன்பான என் வாழ்க்கையில எனக்கு எது நல்லதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில் ஒருவேளை தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு எது நல்லது தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. தைரியமாக்க, தைரியமாக்க. இந்த சின்ன பையனை போல என்கிட்ட உள்ள எல்லாவற்றையும் தர மாமா. நீங்க சொல்லுங்க, என்கிட்ட உள்ள எல்லாத்தையும் தர ஆண்டவரே. என்னுடைய முழு சரீரத்தை, என் ஆவி ஆத்மா சரீரத்தை, என் முழு வாழ்க்கையை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் புத்தி உள்ள சிறப்பான மகிமையான ஆராதனை. worship. praise God. hallelujah. praise God. கர்த்தர் நல்லவர். நீங்க உங்களோட பேசிட்டு இருக்காரு இல்லையா? அருமையானவர்களே, நான் எப்போதும் ஏன் வாழ்க்கையின்படி நான் வாழ்ந்தேன்னா, என் வாழ்க்கை சின்னதா இருக்கு. ஏன் ரிசோர்சஸ் என்கிட்ட இவ்வளவு இருக்கு, திறமை, இது எப்படி வாழ்ந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டிருக்குது. நான் அவரை சார்ந்து வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. என்னுடைய குறைவு அவருடைய நிறைவு. நானே சோமலாம இருக்கும்போது எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு வந்துச்சு. தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, ஆண்டவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்ட்டு. அவர் தீர்க்க சொல்லும் போதே என் மனசுல என் குறைவுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னை பொறுத்தளவுக்கு 15,000 பேர் போஷித்தது ஒரு அற்புதம். அதை விட ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? 15,000 பேரும் திருப்தியோட போனாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில் செயல்பட தோங்கினார்னா திருப்தி. எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க? எல்லாம் இருக்கும், காரு பங்களா அது இது எல்லாம் இருக்கும், ஆனா மனசு சந்தோஷமே இருக்காது, ஒரு திருப்தியே இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படிந்தோம்னா, ஆண்டவருக்கு சார்ந்து வாழ்ந்தோம்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில திருப்தியை தருகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் திருப்பி சொல்லுவாங்க, 12 கூட நிறைய, அதனால இப்படி ஆச்சுட்டு. அது மெயின் பாயிண்ட் என்னது? நிறைவான ஆசீர்வாதம், வழிந்து ஓடுற ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுற 2 காரியங்கள். 1, ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க.
இது ரெண்டும் எப்படி நடக்கும்? ஒன்லி பை ஃபெய்த். விசுவாசம் மூலமாகத்தான் ஆண்டவர் சார்ந்து வாழ முடியும். விசுவாசம் இல்லைன்னா நான் என்னையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பேன். விசுவாசம் எனக்கு இல்லைன்னா நான் அவர் சார்ந்து வாழ வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை. Praise God. Hallelujah. ஆகவே ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் சார்ந்து வாழுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கை திருப்திகரமாக நிறைவான ஆசீர்வாதம், வழிந்து ஓடு ஆசீர்வாதமா இருக்கும். Hallelujah. Praise God. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத நேரம். நாம் சங்கீதம் 91, நான் முதல்ல 10 வசனங்கள் நான் சொல்ல நீங்க எல்லாம் சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்று சொல்லுவேன். அவர் உன்னை, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே, அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகும். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை சிங்கள கடுமை. வாதை என் கூடாரத்தை அணுகாது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என் ஸ்டேட்ல இருந்து விரட்டுகிறேன். என் ஸ்டேட்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என் தேசத்திலிருந்து விரட்டுகிறேன். என் தேசத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். 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 கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸை எதிர்த்த ஜெபம் ரமலாதாஸ் அவர்கள் பண்ண இருக்கிறேன்.
ஆ இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பண்ணுங்க. ஆ ஆ ஆ சரி. சரி. கேக்குதுங்களா? கேக்குது. துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்திற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்க ஒன்றாக கூடி உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு நீங்க பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி. எந்த நேரத்திலும் நாங்க உண்மை சார்ந்து கொள்ள கட்டளைக்கு கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட திருப்தியுள்ள வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தருவிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்க ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னால ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்படுகிறத அறிந்து நாங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த ஆபத்தான நேரத்துல நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உம்மால் மாத்திரம்தான்ப்பா இது முடியும் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்க அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த விசேஷமா ஆண்டவரே இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்க விசேஷமா மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மேலை நாடுகள்ல ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே மறித்து கொண்டிருப்பதை நாங்க கேள்விப்படுகிறோம் சுவாமி. தயவாய் இறங்கி ஆண்டவரே அந்த மரணத்தை தடுத்து ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றைக்கு மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின போது வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் பிழைத்துக் கொண்டது போல சுவாமி. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில ஆண்டவரே நீர் உயர்த்தப்பட்டி சுவாமி. உம்மை நோக்கி பார்க்க இந்த ஜனங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இன்னும் விசுவாசத்தோடு நாங்களும் அதில் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு ஆண்டவரே ஜனங்கள் விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உதவி செய்ய ஆசீர்வதிங்க எல்லா ஆண்டவரே. இது டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, இந்த ஃபீல்ட்ல வேலை செய்கிற எல்லாரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே எங்களை ஆளுகிற மக்களுக்கு நீங்க விசேஷித்த ஞானத்தை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த லாக்டவுனை எப்படி ஆண்டவரே செய்கிறது என்பதை பற்றி நல்ல ஞானம் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாத்தையும் சரியானபடி அவர்கள் செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா தேசத்து தலைவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, போரிஸ் ஜான்சனுக்கு நீ விடுதலை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் சாட்சியால் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அது போல எல்லா தேசத்து தலைவர்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், வெளி தேசங்கள் உள்ள நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேலை தந்தக்கா உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே உண்மை தியானிப்பது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவரே. உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி எங்கள் இருதயத்தை எல்லாம் கொழுந்து விட்டறிய செய்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி இந்த லாக்டவுன் ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது சுவாமி. ஆனால் கொரோனா குறையலை ஆண்டவரே. கொரோனா அதிகமாக தொற்று தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மகாராஷ்டிராவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இந்தியா தேசத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் சுவாமி. ஆண்டவரே, படிக்க தெரியாத பாமர மக்கள், வேலை சரியாக இல்லாத அநேக ஜனங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க சுவாமி.
ஆர்கனைஸ் செக்டாருங்கிறது ரொம்ப குறைவு ஆண்டவரே. அன்ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ் லேபர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு தொழிலை தாங்க, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடுக்கு வழியை தாங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் குறைவு ஏற்படாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உயிர் சேதம் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கொரோனாவில் ஏற்படுற உயிர் சேதத்தை விட இந்த மாதிரி ஏற்படுற உயிர் சேதம் நிறைய வருது சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜனங்களை எல்லாம் கண்ணோக்கி பாருங்க. விசேஷமா மைக்ரண்ட் லேபரர்ஸை பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த கூலி தொழில் செய்வோர் ஆண்டவரே, அவங்க எல்லாம் வடநாட்டுல இருந்து வந்து இங்க இருந்து ஆண்டவர் எல்லாம் திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் சுவாமி, நீங்க தான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க என்ன லாரியிலெல்லாம் அவங்க தொத்திக்கிட்டு குழந்தைகளை வைத்துக்கிட்டு ஏறுறதை பார்த்தா ஆண்டவரே, சர்க்கஸை விட பயங்கரமா இருக்கு ஆண்டவரே. அப்பா, நீங்க கண்ணோக்கி பாருங்க சுவாமி. உங்களுடைய அழகான கண்கள் எங்களை கண்டதுனாலதான் நாங்க உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அதை நினைச்சு பார்க்கிறோம் சுவாமி. தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்க கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக்கிட்டு இருக்குதே. உலாவிக்கிட்டு உங்களுடைய கண்கள் அந்த 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 ஆட்களை ஜனங்களை பார்க்கட்டும் சுவாமி. ஆண்டவர், ஜனங்களுக்காக மனஸ்தாபப்படுறேன்னு சொல்றீங்களே, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன்னு சொல்றீங்களே. ஆண்டவருடைய மனதுருக்கத்தை நீங்க ஒரு தடவை ஒரு விசை ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தம், உங்களுடைய மனதுருக்கத்தின் நிமித்தம் ஜனங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அது போலவே இந்த கொரோனா லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது நல்ல ஆலோசனையை நீங்க தரணும். நீங்க தான் ஆலோசனை கர்த்தா. பிரைம் மினிஸ்டருக்கு, சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு, கேபினட் மினிஸ்டர்ஸுக்கு, ஆண்டவர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அதிகாரிகள், அதை செயல்படுத்துகிற ஐஏஎஸ் அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் ஆண்டவர் அநேக எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் இப்போ திறந்து விட்டுருக்காங்க. எல்லாம் நல்லதா போச்சு, சரியா போச்சுன்னு சொல்லி ஜனங்கள் ஆண்டவர் கூட்டம் கூடாம நீங்க தான் ஜனங்களுக்கு புத்தி தரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, கரெக்டாக தங்களுடைய புத்தியை ஆண்டவரே ஞானத்தை பயன்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக வருகிறோம். அமெரிக்கா தேசம், ஐரோப்பா தேசங்கள், நாமம் தெரிக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பி சட்டங்களை திருத்தி அமைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கப்படணும்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. நீங்க இந்த ஜனங்களை எல்லாம் நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு விசை மனது இறங்குங்க. இந்த வியாதியை முழுவதுமாக மாற்றி போடுங்க. கொரோனாவை எங்கள் இடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்து நீங்க நீக்கி போடுங்க. உம்மால மட்டும்தான் முடியும். சுட்டெரிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்திலிருந்து சுட்டெரிக்கிற வல்லமை இறங்கி இந்த கொரோனாவை நசுக்கி போட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம். மருத்துவ பணியாளர்கள், எங்கள் உறவினர்கள், எவ்வளவோ தெரிந்தவர்கள், நண்பர்கள் எவ்வளவோ பேர் இந்த மருத்துவ பணியில் இருக்காங்க ஆண்டவரே. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுel தன்ராஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, வேலை செய்கிறாரு, டாக்டர் ஜீன், டாக்டர் பிரீத்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், நர்சஸ் ஷர்லி, டேஃப்னி, சலோமி, பிராங்க்லின், ஜோஸ்பின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், இன்னும் அநேக பேர் இருக்கிறாங்க ஆண்டவர். எல்லாரும் நீங்க தான் பாதுகாத்துக்கொள்ளணும், நீங்க தான் வழி நடத்தணும் ஆண்டவரே. இந்த கொரோனாவின் நிமித்தம் ஏற்ற மரணங்கள் குறையணும் ஆண்டவரே. குறைஞ்சு மரணமே இல்லாம ஆண்டவரே, கொரோனா நோயாளிகள் எல்லாரும் சந்தோஷமாக சுகமாக பீடு நடை போட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை ஊதுங்க. லங்ஸ், இன்னும் எத்தனையோ பார்ட்ஸ் உடம்புல வந்து பாதிக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் சிருஷ்டிகர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிருஷ்டிகர் சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு அவயவத்தையும் சிருஷ்டித்தவர் நீர், அதை பாதுகாக்க வல்லவர் நீர் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்ப பிள்ளைகள் எத்தனையோ வெளிநாடுகள் இருக்காங்க ஆண்டவரே. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுபிசாக் குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன் கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் குடும்பம், டேனி குடும்பம், மிக்கி குடும்பம், ஷீலா, வின்சென்ட் சீலன் குடும்பம், இமானுவேல் எட்வின் குடும்பம், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பம், ரோசி விஜய் குடும்பம், ஜான் மோகன் குடும்பம், ஜான் யூஜின் குடும்பம், சாலமன் பிரவீன்ராஜ் குடும்பம், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பம், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம், இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அதுபோல் இந்த கூடுகையில் ஆண்டவரே 150 பேருக்கு மேலாக இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பங்களை பேர் பேராக ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு மேலும் அமர்வதாக ஆண்டவரே. ஆண்டவர், உயர்த்தப்பட்ட உங்களோட கரத்தை உயர்த்தி நீங்க ஆசீர்வதித்தீங்களே, அந்த ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்குள்ள விசேஷமான ஆசீர்வாதம், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய ஆரோக்கியம் ஆண்டவரை நீங்களே அதுக்கெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் இம்மட்டா நீங்க பாதுகாத்து வந்த கிருபை கோடா கொடி ஸ்தோத்திரம். முன்னே தொடுகிறேன், என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே.
கண்ணின் மணியை போல ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் சாட்சியா எடுத்து பயன்படுத்துங்க, ஊழியக்காரர்களா மாற்றுங்க, உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது போலவே சுவாமி நிர்மலா ஜோதிராஜ் அக்காவுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி. நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அது போலவே ரவி சக்கரியாஸ்க்காக விசேஷமாக வர்றோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவர் எழுப்பி பிரகாசித்த ஒரு மனிதர், தேவ மனிதர் ஆண்டவரே. ஐக்கிய நாடுகள் சபையில கூட அவர் பேசி உலகம் முழுவதும் ஆண்டவரே ஆர்ஜிம் என்ற மினிஸ்ட்ரி ஆண்டவரே, இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி என்ற நிறுவனம் ஆண்டவர் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சொல்லை ஆண்டு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அவருக்கு கேன்சர், டெர்மினல் கேன்சர், எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியாதுன்னு டாக்டர்ஸ் அமெரிக்காவில் அனுப்பிட்டாங்க ஆண்டவரே. அவருக்கு பரிபூர்ண சமாதானத்தை தாங்க. எவ்வளோ நாட்கள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது உமது கரத்தில் இருக்கிறது, அது உம்முடைய சித்தம், உம்முடைய டிசிஷன் ஆண்டவரே. அவர் இருக்கிற வரைக்கும் சமாதானமாக இருந்து செல்ல கிருபை செய்யுங்க. உங்களுக்கு சித்தம்னா அவருக்கு நாட்களை கூட்டி கொடுங்க, உங்களுக்கு சித்தமான அவரை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவர் உமது கரத்தில் அவர் ராஜ முடியாகவும் அலங்காரமான கிரீடமாகவும் இருக்க கிருபை செய்யுங்க. இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஜெப வேலைக்கா ஸ்தோத்திரம், துதிக்கிற மகிமை எல்லாம் செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து வல்லமை உண்டு அற்புத வல்லமை என்ற பாடலை பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. 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 Thank you. Thank you. God bless you. Bye bye. Bye. Right off.